அதிமுக எம்பி செம்மலையின் தூண்டுதலின் பேரில் போலீசார் தன்னை கைது செய்துள்ளதாக சேலம் மாவட்ட அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜி. இவர் சூரமங்கலத்தில் உள்ள உழவர் சந்தைக்கு வரும் வியாபாரிகளை மிரட்டி மாமூல் கேட்டதாகவும், கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் உள்ள கடைகளில் வாடகைக்கு இருந்தவர்களை காலி செய்ய வலியுறுத்தியதாகவும் அதிமுக தலைமைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து ராஜியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக கட்சி தலைமை அறிவித்தது. இந்நிலையில் பொதுமக்களின் புகார் அடிப்படையில் போலீசார் ராஜியை கைது செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செம்மலையின் தூண்டுதலால் தான் கைது செய்யப்பட்டதாக ராஜி தெரிவித்தார். அவருதானே இதெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருந்தாரு. கேஸ் பால வச்சு அவருதானே உழவு சந்தை வசூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. காரணமே செம்மலைக்கு எந்த ஒரு பொறாமையிலையோ அந்த அடிப்படையில இவர் மேல எல்லா குற்றச்சாட்டும் பொய் குற்றச்சாட்டு போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவர் இது பண்றாரு. அவர் எதுக்கு பண்றாரு, என்ன பண்றாரு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆச்சுங்களா, இவர் மக்களுக்கு இவர் நல்லது செய்யறாருங்க. எந்த காரணத்துல போய் கேட்டாலும் சரிங்க, அவங்க குடும்பத்துல ஒருத்தராக இருந்து ஏராஜி பண்ணி கொடுக்கிறாரு. அந்த ஒரு குறிக்கோளுங்க கட்சி உள்நோக்குது. இதனிடையே ராஜி கைதான சம்பவத்தை கண்டித்து அவருடைய ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்ட எம்பி செம்மலையின் ஆதரவாளர்களுக்கும் ராஜியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.